இப்போது உணவு சமைப்பதற்காக நம்ம பெண்களை அடிமைப்படுத்துகிறோம் அப்படின்னு ஒரு நடைமுறை. அது மாதிரி நம்ம மருத்துவம் பார்ப்பதற்காக மருத்துவர்களை அடிமைப்படுத்துகிறோம். ஒரு கூட்டத்தை அடிமைப்படுத்துகிறோம். குறைந்த இப்போ மருத்துவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க தமிழ்நாட்டில்? மருத்துவம் பார்க்கிறவர்கள் 1,00,000 பேர் இருப்பாங்களா? அப்போ 1,00,000 பேரை நம்ம மருத்துவம் பார்ப்பதற்காக அடிமைப்படுத்துகிறோம். அப்போது சமைக்கிறவங்க, உணவு சமைக்கிறவங்க யார் இருப்பாங்க? வீட்டில் உணவு சமைக்கிறவங்க. அப்போ அவர்களை நம்ம என்ன பண்ணுறோம்? உணவு சமைப்பதற்காக அடிமைப்படுத்துகிறோம். அதே மாதிரி என்ன பண்ணுறோம்? மற்றவங்களுக்கு தேவையான உணவை சமைப்பதற்காக அவர்களை அடிமைப்படுத்துகிறோம். அது மாதிரி மற்றவங்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சை செய்வதற்காக மருத்துவர்கள் என்கிற பெயரில் ஒரு கூட்டத்தை நம்ம அடிமைப்படுத்துகிறோம். அது மாதிரி ஆடைகள் நெசவு செய்கிற தொழிலை எத்தனை பேர் செய்வாங்க? ஒரு 2,00,000 பேர் செய்வாங்களா தமிழ்நாட்டில்? அப்போ 2,00,000 பேரை நம்ம என்ன பண்ணுறோம்? பிறருக்கு தேவையான ஆடைகளை நெசவு செய்வதற்காக அவர்களை நாம் அடிமைப்படுத்துகிறோம். அது மாதிரி வீடு கட்டுற தொழிலை எத்தனை பேர் செய்வாங்க? அது மாதிரி வீடு கட்டுற தொழில்னால் மற்றவங்களுக்கு தேவையான வீட்டை கட்டி கொடுப்பாங்க. அப்போ மற்றவங்களுக்கு தேவையான வீட்டை கட்டி கொடுப்பதற்காக நாம் ஒரு 2,00,000 பேர் இருப்பாங்களோ, அப்போ 2,00,000 பேர்த்தை நம்ம அடிமைப்படுத்துகிறோம். அது மாதிரி எலக்ட்ரிஷியன், பிளம்பர், இது எல்லாமே மற்றவங்களுக்கு தேவையான வேலை செய்வதற்காக நம்ம அடிமைப்படுத்துகிறோம். இப்போ உணவு சமைக்கிற வேலையை நம்ம அடிமைத்தனமாக தானே பார்க்குறோம். பெண்கள் வீட்டில் உணவு சமைக்கிற வேலையை செய்கிறாங்க அப்படின்னா அது ஒரு அடிமைத்தனமாக பார்க்குறோம். அப்படின்னா அதே மாதிரி தான் இந்த மருத்துவ தொழிலும் என்னென்னா, வீட்டில் உணவு சமைப்பதற்கு சம்பளம் கொடுக்கறது இல்லை. அதனால தான் அது அடிமைத்தனங்கிறோம். அடிமைத்தனம்னா என்ன? ஊதியம் இல்லாமல் வேலை வாங்குகிறோம், அவ்வளோதான் வித்தியாசமே தவிர, மருத்துவ தொழில்னால் ஒருத்தர் மருத்துவர் இருக்கார், வீட்டுக்கு வீடு மருத்துவர் வச்சுக்க முடியாது. அதனால் ஊருக்கு பொதுவாக நீங்கள் ஒரு கிளினிக் வச்சுக்கோங்க, நாங்கள் எல்லோரும் உங்கள்கிட்ட உடம்பு சரியில்லைன்னா உங்களை பார்த்துக்குறோம். அதனால் அப்படி அந்த மாதிரி. ஆனால் டெய்லி வீட்டில் உணவு சமைக்க வேண்டியது இருக்குது. அதனால் டெய்லி வீட்டிலே உள்ள பெண்களை அதுக்காகவே வேலைக்கு அமர்த்தி கொள்கிறோம். அதனால் வீட்டில் பெண்களை அடிமைப்படுத்துகிறோம் அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அவங்களுக்கு ஊதியம் இல்லாமல் அவர்களை வேலை வாங்கி மற்றவங்களுக்கு தேவையான உணவுகளை சமைப்பதற்காக அவங்கள அடிமைப்படுத்துகிறோம் அப்படிங்கிறனால தான் அது அடிமைத்தனம்னு சொல்கிறோம். அப்படி பார்த்தா இது ஊதியம் கொடுக்குற அடிமைத்தனம். மருத்துவம் என்பது, இப்போ ஒருத்தர் டாக்டர் வெளியில் ஒரு கிளினிக்கில் மருத்துவமனை ஆரம்பித்து மருத்துவம் பார்க்குறாரு அப்படின்னா அது ஊதியம் கொடுத்து வாங்கப்படுகிற ஒரு அடிமைத்தனம், அவ்வளோதான். ஏற்றுக்கொள்ளப்பட்ட, அதாவது தற்காலிகமாக நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அடிமைத்தனம். அது மாதிரி வீடு கட்டுறவங்க, அவங்களும் மற்றவங்களுக்கு தேவையான வீட்டை தான் கட்டுறாங்க. ஒரு உணவு சமைக்கிற வீட்டில் பெண்கள் உணவு சமைக்கிறாங்கன்னா அவங்களும் மற்றவங்களுக்கு தேவையான உணவை தான் சமைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இங்கே இந்த உலகத்தில் எல்லாமே அடிமைத்தனம் தான். ஏன் பெண்களை குறிப்பாக அடிமைத்தனம் அவங்க வீட்டில் உள்ள வேலைகளை செய்ய வைக்கிறக்கா அடிமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க ஊதியம் வாங்காமல் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள். அப்போ ஊதியம் கொடுத்துட்டாக்கா வீட்டில் வேலை செய்கிறாங்கல்ல பெண்கள், வீட்டில் உள்ள அவங்க வேலையை தான் அவங்க செய்கிறாங்க, அவங்க வீட்டில் உள்ள மற்றவங்க வேலைகளை அவங்க செய்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணணும்? ஊதியம் கொடுக்கணும். ஒன்று வீட்டில் பெண்கள் வேலை செய்யக்கூடாது, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யணும்னு சொல்லணும். அல்லது வீட்டில் வேலை செய்கிற பெண்களுக்கு ஊதியம் கொடுக்க வேண்டும். அதையே அவங்களுக்கு ஒரு தொழிலாக மாற்றி வீட்டிலே அவங்க ஒரு தொழிலை தேடிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, வீட்டில் அவங்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி வீட்டில் எல்லாருமே சேர்ந்து வீட்டில் உள்ள வேலைகள் எல்லாம் செய்கிற பெண்களுக்கு ஒரு வீட்டில் உள்ளவங்களே சேர்ந்து ஒரு ஊதியத்தை கொடுத்துடணும். ஒரு வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேரும் ஆளுக்கு 2,000 ரூபா போட்டு, ஒரு 5 பேர் இருக்காங்க, ஒரு பெண் இருக்கிறா, அந்த பெண் தான் அந்த வீட்டில் உள்ள வேலையை எல்லாத்தையும் செய்கிறா அப்படின்னா, மற்றவங்க வேலையெல்லாம் செய்கிறா அப்படின்னா, அப்போ என்ன பண்ணணும்? ஆளுக்கு மீதி 4 பேரும் ஆளுக்கு 2,000 ரூபா போட்டு அவளுக்கு ஒரு 8,000 ரூபா சம்பளம் கொடுத்துடணும். அப்படி கொடுத்தா தான் அது அடிமைத்தனம் கிடையாது. என்னால் இல்லை, பெண்களால் வீட்டில் உள்ள வேலைகளை செய்ய முடியாது, செய்யாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்வார்களே. ஆனால் வேறு வழியே இல்லை, பெண்கள் வீட்டில் உள்ள வேலைகளை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னா, அதுக்கு சரி பரவாயில்ல, அப்போ அதுக்கு ஒரு தீர்வு என்னென்னா, வீட்டில் அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துருங்க. அப்போ சம்பளம் கொடுத்துட்டாக்கா அடிமைத்தனத்தை ஒழித்ததாகிவிட்டது. யார் என்னை அடிமைப்படுத்துகிறாங்க? வீட்டில் உள்ள வேலைகள்லாம் ஆம்பளைங்க செய்ய மாட்டேங்கிறாங்க, பொம்பளைங்க தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் போர்க்கொடி தூக்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு தான் சம்பளம் கொடுத்தாச்சு அப்படிங்கும்போது அது அடிமைத்தனமாக ஆகாது. இதுவும் ஒரு தீர்வு தான். அப்படி சம்பளம் கொடுக்காமல் நீங்கள் வேலை வாங்கக்கூடாது. அப்படி சம்பளம் கொடுக்காமல் நீங்கள் வேலை வாங்கினீங்கன்னா அது தவறு, அது குற்றம். அப்போ என்ன பண்ணோன்னா, சம்பளம் நான் கொடுக்கவே மாட்டோம், எக்காரம் கொண்டோம். எப்படி வீட்டில் வேலை பார்க்குற பெண்களுக்கு எப்படி நாங்களே சம்பளம் கொடுப்போம்? சம்பளம் கொடுக்க மாட்டீங்களா? அதே மாதிரி நீங்கள் வேலையை வாங்காதீங்க. நீங்கள் ஏன் வேலை வாங்குறீங்க? சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிங்க. சம்பளம் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு மனசு வரல, அப்போ வேலை வாங்குறதுக்கு மட்டும் மனசு வருதா? உங்களுடைய துணிகளெல்லாம் அவங்க துவைக்கணுமா? அப்போ உங்களுடைய உணவெல்லாம் அவங்க சமைக்கணுமா? பெண்கள் சமைக்கணுமா? அப்படி பார்க்கணும். அதனால் அந்த மாதிரி யோசிச்சிங்கன்னா நீங்கள் வேலை வாங்குறதும் பெரிய குற்றம். சம்பளம் கொடுக்காது என்பது, வேலை வாங்கிவிட்டு சம்பளம் கொடுக்காது என்பது அதை விட பெரிய குற்றம். வேலை வாங்குவது பெண்கள், மற்றவங்க வேலையெல்லாம் வீட்டில் உள்ள மற்றவங்க வேலையெல்லாம் பெண்கள் செய்கிறாங்க அப்படின்னா
அப்படி பெண்கள் வேலை வாங்கப்படுகிறார்கள் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய குற்றம். அதை விட குற்றம் என்னென்னா, அந்த வேலைக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்காமல் இருக்கீங்க பாருங்கள், அது அதை விட பெரிய குற்றம். சம்பளம் கொடுக்கறதா இருந்தால் அவங்க அடிமைத்தனத்தை ஓரளவுக்கு தற்காலிகமாக ஒழித்தாகி விட்டது. ஆனால் என்னென்னா, வீட்டுக்குள்ளே அவங்கவுங்க வேலையை தான் அவங்கவுங்க செய்யணும். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் செய்யணும். இல்லைங்க, என் வேலையெல்லாம் நானே செய்ய முடியாது, எனக்கே வெளியில் 1008 வேலை இருக்குது, அதனால் நான் வெளியில் உள்ள வேலைகளையும் பார்த்துட்டு வீட்டில் உள்ள சமையலையும் எனக்கு தேவையான உணவை எப்படி சமைக்க முடியும், என் ட்ரெஸ்ஸை நான் எப்படி துவைக்க முடியும், அதனால் பெண்கள் வீட்டில் உள்ள வேலை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதுக்கு சம்பளம் கொடுத்துருங்க. அப்போது இதுவும் ஒரு பெண். அதுக்கு பிறகு இப்போ வீட்டில் வேலை பார்க்குற பெண்கள், வீட்டுக்கு வீடு பெண்கள் அவங்கவுங்க வீட்டு வேலைகளை பார்த்துட்டு தான் இருக்காங்க. எல்லாருடைய ஆடைகளையும் துவைக்கிறாங்க, எல்லாருடைய உணவையும் சமைக்கிறாங்க. அப்படின்னா அப்போது இதைத்தான் நம்ம அடிமைத்தனம்னு சொல்லிகிட்டு இருக்கோம். இதுதான் அடிமைத்தனம், இதை ஒழிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துருங்க. ஏன்னா அவங்க தான் வேலை செஞ்சாகணும், வேறு வழியே இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு தீர்வு இருக்குது. சம்பளம் கொடுத்துட்டா இனிமேல் யாரும் பெண் அடிமைத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் நாங்கள் ஏன் வேலை செய்யணும், மற்றவங்களாம் சும்மா இருக்காங்க, எங்களை மட்டும் ஏன் வேலை வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி யாருமே புலம்ப மாட்டாங்க. அதனால் வீட்டில் வேலை பார்க்குறாங்கள பெண்கள், வீட்டிலே அவங்கவுங்க வீட்டில் உள்ள அந்த பெண்கள் அவங்கவுங்க பிள்ளைகளோட வேலை, அப்பாவோட வேலை, அண்ணனோட வேலை, தம்பியோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு கணவனுடைய வேலைகள், துணிகளை துவைக்கிறது, உணவுகளை சமைக்கிறது, இப்படி வேலை செய்கிற பெண்களுக்கு ஒரு 10,000 கொடுத்துடணும். அந்த வீட்டில் உள்ளவங்களே நான் இவ்வளோ கொடுக்குறேன், நீ இவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 10,000 அந்த பெண்களுக்கு ஊதியம் கொடுத்து விட வேண்டும். இதுதான் வேறு வழியே இல்லை. இதுதான் பெண் அடிமைத்தனத்தை ஒழிப்பதற்கான ஒரு தற்காலிக தீர்வு. அப்படி இல்லைன்னா இல்லை இப்போ சம்பளம்லாம் கொடுக்க முடியாதுன்னா அப்புறம் அவங்கள வேலை வாங்கக்கூடாது. சரி நாங்கள் வேலை வாங்கலப்பா, நாங்களே எங்கள் வேலையை நாங்கள் செஞ்சுக்கிறோம், அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செஞ்சுக்கிறோம் அப்படின்னா பெண்கள் இப்போ வெளியே போய் வேலைக்கு போகணும். அப்போ பெண்களுக்கு இப்போ வீட்டில் வேலை இல்லைன்னு ஆகி போயிடுது. அப்போ வெளியே போய் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான வேறு வேலையை செய்யணும். இப்படி அது இல்லைன்னா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏற்பாடுகள் இருக்க தான் செய்கிறது. அதனால் இதில் எதையாவது ஒன்று நம்ம தேர்ந்தெடுத்து தான் ஆகணும். தீர்வு என்பது நமக்கு கிடைக்கணும். அப்போ பெண்களுக்கு ஏன் சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இருக்கிற இடம், சாப்பாடு, 3 வேளை சாப்பாடு கிடைக்குது, அப்புறம் தலைக்கு தைக்கிறதுக்கு எண்ணெய், சோப்பு, ஷாம்பு, ட்ரெஸ்ஸு, இப்படி பொருட்களாக எடுத்து கொடுத்து விடுகிறார்கள். அதனால் ஊதியம் இல்லாமல்லாம் பெண்களை வேலை வாங்கலை. வீட்டில் பெண்களை ஊதியம் இல்லாமல் வேலை வாங்கவில்லை, ஊதியம் கொடுக்குறார்கள். எப்படி கொடுக்குறாங்கன்னா, பொருளாக கொடுக்குறாங்க, சாப்பாடாக கொடுக்குறாங்க, பணமும் கொடுக்குறாங்க. வீட்டில் பெண்கள் அவங்கவுங்க வீட்டு வேலைகளை செய்கிறாங்க, கணவனோட வேலையை, பிள்ளைகளோட வேலை செய்கிறாங்க. அப்படிங்கும்போது பெண்களுக்கு ஊதியமாக தனியாக பணம், ஊதியம் என்கிற நடைமுறை பின்பற்றி இவங்களுக்கு 10,000 சம்பளம் அப்படின்னு கொடுக்காம வேறு வகையில் கொடுக்குறார்கள். எப்படின்னா, பெண்களுக்கு 3 வேளை சாப்பாடு போடுறாங்க, இல்லை என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், தலைக்கு தைக்கிற எண்ணெய், சோப்பு, ஷாம்பு, சீப்பு, கம்மல், நகைகள், புடவைகள், ட்ரெஸ்ஸு, இருக்கிற வீடு, இப்படி அனைத்து விதமான சலுகைகளையும் கொடுக்குறாங்க. அதனால் அதுவே போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு தான் சம்பளம் கொடுக்கறதில்ல. அதனால் பெண் அடிமைத்தனம்ங்கிறது இங்கே இல்லாத ஒரு பிரச்சனையை தான் அவங்க கிளப்புறாங்க அப்படின்னு தான். அவங்க வேலைக்கு அவங்களுக்கு ஊதியம் கிடைக்குது, வேறு வகையில் கிடைக்குது, வேறு வகையில் ஊதியம் என்பது கிடைக்க தான் செய்யுது. வீட்டில் நாங்கள் வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் பெரிய பெரிய பாதிப்பாக அதை கூறணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை என்று தான் புரிகிறது. வீட்டில் வேலை பார்க்கலன்னா அப்போ வெளியில் போய் வேலை பாருங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ அந்த தீர்வை ஏற்றுக்கோங்க. வீட்டில் வேலை பார்க்குறீங்க, வீட்டில் உள்ள வேலைகள் நீங்கள் செய்கிறீங்கன்னா அதற்குத்தான் உங்களுக்கு உணவு, 3 வேளை உணவு, அப்புறம் சாப்பாடு எல்லாமே கொடுக்குறாங்க, எல்லா தேவைகளும் பூர்த்தி செய்யப்படுகிறது, பணமும் கொடுக்குறாங்க. ஊதியம் என்பது கொடுக்கப்பட்டு விடுகிறது. சரி, வீட்டில் உள்ள வேலைகளை அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யணுன்னா அப்போ பெண்கள் வெளியில் போய் வேலை பார்க்க வேண்டிய அவசியம் வருது. அப்படி இங்கே யாரையும் ஏமாற்றப்படவில்லை. ஏன்னா ஆண்கள் வெளியில் போய் வேலை பார்க்குறாங்க, பெண்கள் வீட்டுக்குள்ளே வேலை பார்க்குறாங்க. ஆண்கள் வெளியில் வேலை பார்க்குறாங்க, தொழில். ஆனால் பெரும்பாலான சொல்கிறேன், பெண்களும் வெளியில் போய் வேலை பார்க்குறாங்க. ஆனால் பெரும்பான்மையான பெண்கள், அதாவது பெண் அடிமைத்தனம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு, ஆண்கள் வெளியில் வேலை பார்க்குறாங்க, பெண்கள் வீட்டுக்குள்ளே வேலை பார்க்குறாங்க. ஏதாவது ஒரு வேலையை தான் செய்ய முடியும். அந்த மாதிரி தான். ஏன்னா சமையல், வீட்டை நிர்வகிக்கிறது, அவங்கவுங்க வேலையை செய்கிறதா இருந்தால் எல்லோரும் அவங்கவுங்க வேலையை செஞ்சுக்கலாம். ஆனால் அடுத்தவங்களோட உணவை சமைக்கிறது, அடுத்தவங்களோட இருப்பிடத்தெல்லாம் தூய்மை செய்கிறது, ஆடைகளை துவைப்பது, அது மிகப்பெரிய வேலை. அப்படி இருக்கும்போது அந்த வேலை மிகப்பெரியதாகி விடும் பொழுது
அப்போ ஏதாவது ஒரு வேலையை தான் செய்ய முடியும். ஒன்று வெளியில் போய் வேலை பார்க்கணும் பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக, இல்லைனா வீட்டுக்குள்ளே இருக்கிற மற்றவங்க வேலையெல்லாம் எடுத்து செய்யணும். ஏதாவது ஒரு வேலையை தான் செய்ய முடியும். அதனால் ஆண்கள் என்ன பண்ணுறாங்க, வீட்டில் உள்ள மற்றவங்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக ஆண்கள் வெளியில் போய் வேலை பார்க்குறாங்க. பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் தேவையான உணவு சமைக்கிறது, ஆடைகளை துவைக்கிறது, இருப்பிடத்தை தூய்மை செய்கிறது, இப்படி வீட்டில் உள்ள வேலைகளை செய்கிறாங்க. ஆக இந்த வகையில் இதில் ஒரு சமத்துவம் நிலவத்தான் செய்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடலாம். ஆனால் என்னென்னா இதில் நல்ல பண்புகள் வளராது. என்னென்னா பெண்கள் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சால் தான் நல்ல பண்புகள் வளரும். வீடுங்கிறது ஒரு தொழில் செய்கிற இடம் கிடையாது. தொழிலுங்கிறது அது வெளியில் தான் செய்யணும், வீட்டுக்கு வெளியில் தான் செய்யணும். நம்ம இந்த வகையில் இதில் சமத்துவம் இருக்குது, நான் வெளியில் வேலை பார்க்குறேன், நீ வீட்டில் வேலை பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அதை அதில் ஒரு நியாயத்தை தேட ஆரம்பித்தோன்னா வீட்டில் மகிழ்ச்சி இல்லாமல் போயிடும். வீடுங்கிறது ஒரு தொழிற்சாலை மாதிரி ஆகிடும். வீட்டில் அப்புறம் அன்பு பாசங்கிறது இல்லாமல், தொழில் செய்கிற இடத்துல அன்பு பாசங்கிறது இல்லாமல் போயிடும். அப்போ பெண்கள் வீட்டு வேலைகளை எப்படி செய்கிறாங்கன்னா அது ஒரு தொழில் செய்கிற மாதிரி தான், அவங்களோட தொழில் மாதிரி அதை செய்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு தொழில் செய்கிறாங்களா பணத்தை சம்பாதிக்கிறாங்க. அது மாதிரி பெண்கள் என்ன பண்ணுறாங்க, வீட்டில் உள்ள வேலைகளை செய்கிறேன் அப்படிங்கிற பேரில் அது ஒரு தொழில் செய்கிற மாதிரி தான் செய்கிறாங்க. அவங்களுடைய தொழில் அது. ஒருத்தர் இன்ஜினியராக இருக்கார், டாக்டர், அது மாதிரி வீட்டில் இவங்க வீட்டு வேலைகளை செய்கிறாங்க. வீட்டு வேலை செய்வது ஒரு தொழிலாக செய்கிறாரு, தொழில் செய்கிற மனநிலையில் செய்கிறாரு. ஒரு தொழில் செய்கிற மனநிலையை வீட்டுக்குள்ளே கொண்டு வரவே கூடாது. வீட்டுக்குள்ளே தொழில் செய்கிற மனநிலையோடு இருக்கக்கூடாது. தொழில் செய்கிறதுங்கிற வீட்டுக்கு வெளியில் அது செஞ்சு வீட்டுக்குள்ளே வரும்போது நம்ம ஒரு குடும்பமாக மென்மையாக இருக்கணும். ஒரு அதிகமாக கடினமான வேலைகளை செய்யக்கூடாது. மென்மையாக எளிதாக வேலைகளை செய்துவிட்டு நம்ம ஓய்வாக உட்காந்து கதை பேசுகிறது, அதான் வீடுன்னா அதான், குடும்பம்னா அதான். குடும்பத்தில் அப்படி காலையிலேருந்து சாயந்தரம் இரவு வரைக்கும் படுக்கிற வரைக்கும் பெண்கள் கடினமாக வேலை செய்வாங்க. அப்படியே வீட்டை பெருக்கிறது, அதை பண்ணுறது, ஆடைகளை துவைக்கிறது, சமையல் செய்கிறது அப்படின்னு சொல்லி கடினமாக வேலை பார்ப்பாங்க. அந்த மனநிலை வீட்டில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தாது. அப்படி ஒரு மனநிலையோடு வீட்டில் இருந்தாக்கா அந்த வீட்டில் மகிழ்ச்சி என்பது வராது. அதனால் வீடுன்னா எளிதாக இருக்கணும், ஓய்வாக இருக்கணும், மென்மையாக இருக்கணும். அப்போ தான் அந்த வீட்டில் உள்ளவங்க ஜாலியாக இருப்பாங்க. ஒரு மக்கள் மகிழ்ச்சியாக வாழணுன்னா வீடுகளில் நம்ம மென்மையாக இருக்கணும். தொழிலுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். தொழிலுக்கு வீட்டுக்குள்ளே ஏன் வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்றாங்க, வேலை முடிஞ்சால் வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்றாங்க, விடுமுறை கிடைச்சா சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா வேலைங்கிறது தொழிலுங்கிறது கஷ்டம், ஆனால் வீடுங்கிறது ஜாலியாக இருக்கலாம். அப்படியான ஒரு விஷயம், அப்படியான ஒரு இடம் அது. அப்படி இருக்கும்போது பெண்கள் வீட்டு வேலை செய்கிறேன், வீட்டில் உள்ள மற்றவங்க வேலையெல்லாம் செய்கிறேன்னு சொல்லிட்டு காலையிலேருந்து இரவு வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்களே, அது அந்த வீட்டில் உள்ள மகிழ்ச்சியை நாசம் செய்துவிடும், மகிழ்ச்சியை இல்லாமல் செய்துவிடும். மற்றவருடைய மனநிலையை பாதிக்கும், அது அவங்க மனநிலையும் பாதிக்கும். அதனால் வீட்டில் உள்ளவங்கள்ட்ட எரிஞ்சு விடுவாங்க, திட்டுவாங்க, சண்டை போடுவாங்க. ஏன்னா மற்றவங்கெல்லாம் ஹாயாக இருப்பாங்க, இவங்க கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பாங்களா. அப்போ பெண்களுடைய அந்த மனநிலையும் வீட்டில் உள்ள மற்றவருடைய மனநிலையும் முரண்படும் போது சண்டைகள் வரும். அந்த வீடு மகிழ்ச்சியாகவே இருக்காது. அதனால் நமக்கு மகிழ்ச்சி தான் முக்கியம். ஒரு வீடுன்னா அது அங்கே மகிழ்ச்சி இருக்க வேண்டும். அப்போ என்ன பண்ணணும், வீட்டில் அவங்கவுங்க வேலையை அவங்களே செய்யணும். பெண்கள் வெளியில் பணத்தை சம்பாதிப்பதற்கான வேலைகளில் வெளியில் போய் தொழில் செய்யணும். பெரும்பாலான பெண்களில் வேலைக்கு போகிற பெண்கள் ஒரு 50% தான் இருக்காங்க, மீதி 50% வீட்டில் தான் உட்காந்துருக்காங்க. அப்படி அவங்க வெளியில் போய் வேலை செய்யும்போது தான் அந்த வீடு மகிழ்ச்சியாக இருக்கும். அவங்கவுங்க வேலை, வீட்டில் அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களே சமைக்கணும், அவங்கவுங்க ஆடைகளை அவங்கவுங்களே துவைக்கணும், அவங்கவுங்க இருப்பிடத்தை அவங்கவுங்களே தூய்மை செய்யணும். இப்படி அவங்கவுங்களுக்கு தேவையான பணத்தை அவங்கவுங்களே சம்பாதிக்கணும். இது இருந்தால் மட்டும்தான் ஒரு குடும்பம் என்பது மகிழ்ச்சியாக இருக்க முடியும்.